ஹாய் சில்ட்ரன்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நடத்தின லெசனில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி இருக்கவங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் ஹோம்ஒர்க் கிளாஸ் ஒர்க் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய லெசன் மோஷன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இசையும் இடற்பயிற்சியும் அப்படின்றது தான் தமிழ் நேமு. நம்ம அதில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்டேட் பிட்வீன் மோஷன் அண்டு ரெஸ்ட்டு. ஓகேவா? இயக்கத்தில் இருக்கக்கூடியதும் அதாவது இயங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதையும் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் அண்டு ஸ்பீடு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தொலைவு மற்றும் வேகத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். We have already learned with what distance is distant and how to measure distance. இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் என்னென்னா அதை எப்படி அளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான டெஃபினேஷன் என்னென்னா டிஸ்டன்ஸ் இஸ் த பாத் ட்ராவல் பை அ பாடி பிட்வீன் 2 பாயிண்ட். அதாவது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவில் நடக்கக்கூடிய மூமெண்ட்டு தான் என்னது டிஸ்டன்ஸு. இதோட எஸ்ஐ யூனிட் டு மெஷர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது என்னென்னு புரியுதா? 2 குறிப்பிட்ட தொலைவில் நடக்கக்கூடிய வேகத்தை பேர் தான் என்னது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ பாடி பிட்வீன் 2 பாயிண்ட் இன் எ ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது நடக்கிறோம் தான், அதில் ரொம்ப குறுகிய தொலைவில், ஓகேவா, 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட ஃபிக்ஸ்டு, அதுதான் நிலையானது அப்படின்றத தான் என்ன சொல்கிறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ரெஃபரன்ஸ்டு பை த லெட்டர்ஸ் எஸ் இஸ் ஈக்குவேஷன். அதை என்ன சொல்லுவாங்க எஸ்ன்ற சிம்பிளில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்குமான தொலைவு ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரது என்னது டிஸ்டன்ஸு. அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்னென்னா நேராக போகக்கூடிய தொலைவு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஷார்டன் ரூட் எடுத்து போகிறீங்க பார்த்தியா, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இடப்பெயர்ச்சி அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கான இதுன்னு பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ஷார்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்டு ஃபினிஷிங் பாயிண்ட். எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத வச்சு இதை என்ன பண்ணுறாங்க அளக்குறாங்க. ஆஸ் த இனிஷியல் அண்டு ஃபைனல் பாயிண்ட் ஆர் த சேம், தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தென் இஸ் 0. அப்போது ஆரம்ப நிலையில் இப்போ நடக்கவே ஆரம்பிக்கல, அப்போனா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலை எந்த நிலையில் இருக்கும்? 0. ஓகேவா? எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. தி எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ் as well as displacement இஸ் மீட்டர். டிஸ்டன்ஸுக்கும் மீட்டர் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர் தான் அதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா. ட்ரை திஸ் த எக்ஸசைஸ் டு கெட் மோர் ஃபெமிலியர் அபவுட் த கன்செப்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கேலார் அண்டு வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலார் அண்டு வெக்டார் குவான்டிட்டிஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான இது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச்சஸ் டிஸ்டன்ஸ் ஹேவ் எ வேல்யூ ஆஃப் மேக்னெட் பட் டைரக்ஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப்ஸ் டிஸ்டன்ஸ். If a quantity can be fully destroyed by its magnitude numerical value alone, it is called scalar quantity அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு displacement on the other hand as a magnet and a specified direction. Physical quantities that are fully destroyed by magnet and direction are called vector quantities. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் எனர்ஜி ஒர்க் டவுன் அண்டு ஸ்பீடு.
ஸ்கேலார் குவான்டிட்டியில் என்ன பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும், ஒர்க் பண்ணணும், தென் ஸ்பீட், இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்கிறாங்க. குவான்டிட்டிஸ் லைக் வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டிஸ். வெக்டார் குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கணும். ஸோ அதுதான் வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு பார்க்க போகிறோம். ஸ்பீடு என்னது, வேகம். ஓகேவா. ஸ்பீட் இஸ் எ கான்செப்ட் வி ஆர் ஆல் ஃபெமிலியர் வித். ஸ்பீடோட டெஃபினேஷன் என்னென்னா, speed it is the rate of change of distance traveled by the body. It is given by a formula. வேகம்னா இப்போது நம்ம போகிறவ நடக்கிறதையும் வேகமாக நடக்கிறது. இப்போது ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைப்போம் வச்சுங்களேன், எது முதல்ல போகும். ஸோ அதுதான் வேகம். எந்த அளவுக்கு வேகமாக போகிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படி இல்லை பை டைம். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு என்னது மீட்டருன்னு சொல்லியிருக்கேன். டைமுக்கு ஆல்சோ செகண்டு தான் யூனிட். சரிங்களா. அடுத்தது யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்டு நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இதுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. யூனிஃபார்மில் போகிறது, நான் யூனிஃபார்மாக போகிறது. கேஸ் 1 பார்த்தீங்கன்னா when a body cover equal distance in equal interval of time, the body moving is uniform speed. புரியுதா. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட டைமில் ஒரு நகர்வு இருக்குன்னா அது என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கேஸ் 1. கேஸ் 2 என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எ பாய் வால்க் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் 5 PM to 5.10 PM. ஓகேவா. 1 கிலோமீட்டரில் அவன் என்ன பண்ணுறான், 5லேருந்து 10 PM மூவ் பண்ணுறான். அதே ஃப்ரம் 5.10 PM to 5.20 PM to 1 kilometer from 5.2 PM to 5.10:30 PM. Then the moving with the uniform speed C figures. அதாவது குறிப்பிட்ட அளவு அவன் என்ன பண்ணுறான், 1 கிலோமீட்டர் எந்த அளவுக்கு தாண்டுறான், 5 அப்புறம் 5.10 5.20 5.30. ஓகேவா. 1 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட அளவில் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மூவ் பண்ணுறது தான் என்னது யூனிஃபார்ம். அதே கேஸ் 2 பாருங்கள். when a body over unequal distance in a equal interval of time, the body is moving with non-uniform speed. அதாவது அதே மாதிரி இந்த பையன் வச்சுங்க. ஸோ குறிப்பிட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவு போகிறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். இப்போ 500 மீட்டருக்கு 750 மீட்டர், தென் 100 மீட்டர் 200 மீட்டர்னு இருக்குது. ஆனால் அவன் பண்ணோட டைம் பார்த்தீங்கன்னா 5 PM 5:10 PM 5:20 PM 5:30 PM 5:40 PM. டைம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ட்ராவல் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா in the above two situation, which situation do you think happen is real life more often? இந்த இப்போ மேலே பார்த்தோம்ல யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம், இதில் எது ரியல் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்கறது தான் என்னது ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பாடிஸ் அரௌண்ட் அஸ் எக்ஸ்கியூஸ்ட் மோஷன் வித் எ நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஹவு வில் வி கால்குலேட் ஸ்பீட் இஸ் விச் இஸ் சிச்சுவேஷன். ஆனால் எல்லாமே நான் யூனிஃபார்ம் இது தான் சொல்கிறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா the speed can be calculated by the finished the total distance traveled and dividing it by the total time taken to cover the distance. When the body is moving with variable speed, what has just been destroyed is the average speed of the பாடி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை வச்சு கவர் பை டிவைட் பண்ணணும். எதால், டோட்டல் டைம் டேக்
taken to cover the distance. அந்த தொலைவில் எவ்வளோ டைமில் போயிருக்காங்க அப்படின்றத டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் வரும். அதாவது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, தென் ஆவரேஜ் ஸ்பீடு. Average speed of one object tells you the rate at which it covers a distance. If you say a car's average speed is 30 km per hour, ஒரு காரோட அளவு 30 கிலோமீட்டர் ஒரு ஹவர்ஸ்க்கு போகும் பை ஹவர்ஸ். It means that the car's position change on the average by 30 km each hours. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சம்மும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்த்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த சேம் சுச்சுவேஷன். அது மேலே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஃபிகர். அந்த ஃபிகரில் தான் வச்சு தான் இது சம் கொடுத்துருக்காங்க. ஆஃப் த பாய் வாக்கிங் வித் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பாடி. அவன் நான் யூனிஃபார்மில் போகிறான்ல, அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளோ இல்லைனா 500 + 750 + 100 + 200. இது எல்லாமே மீட்டரில் போட்டணும். ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1550 மீட்டர். இதை என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1.55 கிலோமீட்டர். டோட்டல் டைம் டேக்கன் டு கவர் 1.55 கிலோமீட்டர் 40 மினிட்ஸில் அவன் போயிருக்கு. இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்காங்க, 1.55 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். அதோட டைம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 40 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் ரியல் வேல்யூ என்ன, 1550 மீட்டர் இன்ட்டு 40 இன்ட்டு செகண்டில் என்ன பண்ணுவோம், 60 செகண்டு. அதால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண கிடைக்கிறது என்ன கிடைக்கிது, 0.646 மீட்டர் பை செகண்ட். இதுதான் என்னது, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ், இது வரைக்கும் புரியுதா? இதுக்கு அப்புறம் இருக்கிறத நான் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸில் ஹோம்ஒர்க்கோ கிளாஸ் ஒர்க்கோ ஃபினிஷ் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.